ஹிட்லர்களை கையை தூக்குவதற்கு தகுதி இல்லை. அருணகிரிநாதர் ஒருத்தர் இருந்தார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அருணகிரிநாதர் யார்? அவர் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் சிறு வயதிலே ரொம்ப சூப்பராக கத்துக்கிட்டார், நச்சு கத்துக்கிட்டார். அவ்வளவு அழகா பாட்டு பாடுவார், இலக்கியத்துல வந்துட்டு நிறைய பாடல்கள் எழுதி சம்பாதித்த ஒரு நபர். 15ஆம் நூற்றாண்டுல வந்தவர் நினைக்கிறேன். திருவண்ணாமலையில பிறந்த ஒரு மனிதர். அவர் எப்படி மகானானார்? அழகான மனைவியை முடிச்சும் கூட தனக்கு இருந்த இச்சை ஆசையால பல பெண்களை வந்துட்டு இவர் அடைந்தார். அதனால வந்துட்டு மிகப்பெரிய கொடிய நோயையும் அடைந்தார். அப்பேற்பட்டவராக இருந்த அருணகிரிநாதர் எப்படி வந்துட்டு இன்னைக்கு திருமுருகாற்றுப்படை போன்ற ஒரு அற்புத தெய்வ நூல்களை கொடுத்தவரானார்? எப்படி ஆனார்? ஐயா, அவரை பத்தி ஒரு மனிதர் வந்துட்டு 5 எழுத்து மந்திரத்தை எடுத்து போதிக்கிறாரு. தம்பி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, முருகன் தான் உனக்கு ஆத்தான ஒரு கடவுள், அவரை ஃபாலோ பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி அருணகிரிநாதருடைய மண்டையை வந்துட்டு பிரைன் வாஷ் பண்றாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். எங்க திருவண்ணாமலை கோவில்ல போயிட்டு தியானம் பண்ண முடியல. அவர் மனசுக்குள்ள பெண்ணை சார்ந்த இச்சை வாசைகள் அப்படி வந்து போகுது. கோபத்துல என்ன பண்ணாருன்னா, கோபுரத்து மேல ஏறி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி குதிச்சிட்டாரு. குதித்தவரை முருகன் வந்து காப்பாற்றியதாக வரலாறு. அவருடைய நாக்கிலே சரவணபவ என்கின்ற மந்திரத்தை எழுதி அவருடைய பாடல் வரிகளை எடுத்து ஆரம்பித்து அவரை வந்துட்டு வாழ்த்தி அனுப்பி சென்றவர் தான் முருகபெருமான். சோ அருணகிரி என்பவர் யார்? பெண்ணின் மீது ஆசை கொண்டு தீராத கொடிய நோயை பெற்றவர். அவரையும் முருகபெருமான் ஆட்கொண்டான். பிறகு திருமுருகாற்றுப்படையும் தருவதற்கு அவனே முன்னின்றான் என்றால், இந்த உலகத்தில் தப்பு பண்ணவங்களை கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளாமல் போக மாட்டான் என்பதற்கு இதை விட ஒரு அழகான சான்றை அவங்களுக்கு தந்துட முடியாது. உண்மை, கடவுள் தவறு செய்பவர்களை உற்று பார்த்து கொண்டிருப்பான். இவங்க எப்படா திருந்துவாங்க அப்படிங்கிற எண்ணமும் அக்கறையும் அவன் தாயை விட அவனை படைத்த இறைவனுக்கு தான் அதிகம் இருக்கும். கவலையெல்லாம் சரி. வால்மீகி முனிவர் தெரியும் இல்லையா? வழிப்பறி செய்தவர், திருடன் வால்மீகி முனிவர். அப்படித்தானே? அவர் வந்துட்டு யார் மாத்துறாருன்னா நாரதர் மாத்துறாரு. இதெல்லாம் நடந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பிறகு அவர் எவ்வளவு பெரிய ராமாயணம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் காப்பியத்தை நம்ம அனைவருக்கும் சமர்ப்பிச்சுட்டு போயிருக்காரு. சரி, ஓகே. வால்மீகி முனிவருக்கும் அருணகிரிநாதருக்கும் மத புராண கதைகளை வரக்கூடியவர்களுக்கெல்லாம் முந்தாஜி வந்துட்டு ஒரு ஈக்குவல் பர்சனா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க. நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பு பண்ணி தான் திருந்தியதாக ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கங்க. இல்லைன்னா யாருமே வர மாட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நீ காலம் முழுக்க தப்பு பண்ணிட்டே போயிருவோம் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வந்துடும். ஒரு காலத்துல தப்பு பண்ணேன், அடுத்தது நான் திருந்திட்டேன். ஆனா தப்பு பண்ணதற்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல திருந்தி அவர்கள் என்னென்ன நல்லதெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அதற்கான பலனையும் அவர்கள் பெறுவார்கள். அதனால நம்ம என்னென்னமோ கமெண்ட்ல சொல்றாங்க, மலை பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. ஐயா, இங்க யார்